வாழ்க்கை வெற்றிகளுக்கான உத்தரவாதத்தை தருவதில்லை, வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கை வெற்றியை தரும். 4 வருஷம் கஷ்டப்பட்டா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. பெரியவங்க அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது. நான் எதுக்கு கஷ்டப்படணும்? 4 வருஷம் 40 வருஷம் சந்தோஷமா இருக்க போறேன்ல. ஏன் கஷ்டப்பட போறேன்? இஷ்டப்பட்டு படிக்கிறேன், இஷ்டப்பட்டு வாழறேன், இஷ்டப்பட்டு தான் என்னுடைய வெற்றியை நான் தேடிக்கொள்வேனே தவிர கஷ்டப்பட்டு என்னுடைய வெற்றியை நான் கஷ்டப்பட்டு தேடினா என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த தலைமுறை எப்ப பார்த்தாலும் சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா, நீ இப்படி சாதாரணமாக சொல்லிடுற, நான் எப்படி நீ இஷ்டப்பட்டு வள. வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்களை கொண்டு வந்து போடும் என் குழந்தைகளை. வாழ்க்கையில் சில பேர் பேசுவதை கேள், யார் பேசுவதை என்பதனை முடிவு செய். வல்ல இறைவனின் பெருங்கருணையினால் மிக நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் உனக்கு வாய்க்கட்டும். உங்கள் மீது இப்போ செகண்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது இருக்கிறத விட உங்களுக்கு நாங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கோம். உண்மை இது. முன்னால் உட்காந்துருக்கோம்ல, இந்த ஜெனரேஷன் மேடையில் உட்காந்துருக்கோம்ல, நாங்கள்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா? நாங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. அப்புறமா இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் தலைமுறை. உண்மையிலேயே நாங்க பாவங்க. உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை தருவதற்காக நாங்கள் இங்கே இந்த 10 நாள் பயிலரங்கத்தை நடத்தி கல்லூரியில் இருந்து வெளியிருந்த ஆளுமைகளை அழைத்து உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நான் அந்த குற்றச்சாட்டை வாசிச்சிடுறேன், என் பேச்ச கவனமா கேளு. இதுல நீ எதுலையாவது வந்தனா இன்னில இருந்து திருந்திக்கோ. நீ இந்த கேட்டகரியில வரமாட்டேன்னா கடந்து போயிடு. சரியா? மொத்தமா வச்சு எழுதியிருக்கிறான் ஒருத்தன். ரொம்ப கூர்ந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு உங்களை. வாசிக்கவா? குற்றச்சாட்டு தான், பரவாயில்லையா? ஒருத்தங்கிட்ட அப்படிதான் கேட்டேன், ஏன்பா நான் பேசுறது கேட்குதா ராஜா? நான் கேட்கல, பரவாயில்ல பேசுட்டான். சரி வாசிக்க தானே சொல்ற, வாசிக்க தானே போற, வாசி என்னன்னு பார்ப்போம். இன்றைய தலைமுறையின் போக்கு, பிடித்த ஒரே பொருள், அதான் நல்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா கை தட்டணும், அங்கீகரிக்கிறீங்க, ஆமா அப்படின்னு அங்கீகரிக்கிறீங்க. ரொம்ப வெக்கமா இருந்தால் அமைதியாயிருந்தது. பிடித்த ஒரே பொருள் செல்போன். ஆமாவா சார்? படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும். டேய் கொஞ்சமா வெக்கப்படுங்கடா, டேய் கொஞ்சமா சைலண்டாவது இருங்களா. குற்றச்சாட்டுடா. யாருக்குமே மரியாதை கொடுக்க கூடாது. வரோம் உனக்கும் திரும்பி இரு. தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. எல்லாம் தெரியும். நான் இங்க நிறுத்துறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம், இந்த 4 வருஷத்துல ஒரு விஷயம் மட்டும் இந்த தாய் சொல்றதை கேட்டுக்கோ. உனக்கு எது தெரியலையோ என் குழந்தையே, தெரியாது என்பதனை ஒப்புக்கொள். அவமானப்படுத்துவார்கள் முன்னால இருக்கிறவங்க, பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு கத்துக்கோ. இது நான் உனக்கு தருகின்ற பாடம். எதை உனக்கு தெரியலையோ தெரியும்னு சொல்லாத. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கார் ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். தெரியலங்கிறது அவனுக்கு தெரியணும். தெரியலன்னா என்ன பண்ணுவான்? கார் கிடைச்சா ஓட்டுவான். ஓட்டி அவமானப்படுவோம், உயிர் போகும், சூழல்கள் மிக சிரமமாகும். தனக்கு தெரியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க குறைச்சிக்கோங்க. என்ன காரணம்? நானும் கண்ணன் அவர்களும் காலையில் உணவு நாற்காலியில் உணவு டேபிளில் பேசிக்கொண்டிருந்தோம். ஒரு விஷயம் அவர் சொன்னார். ஒரு காலத்தில் தண்டனையை குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தால் அது நீங்க மட்டும் இல்லை, உங்களை விட சிறிய குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. தோல்விகளை ஒப்புக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையின் வாய்ப்புகள் கடந்து போயிருக்கும். ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம் சொல்றேன். இது பல இடங்களில் நான் சொல்றேன். இந்த என் குழந்தைகளுக்கு சொல்லாம எப்படி? ஸ்டே அலர்ட். இந்த உலகம் மிக மிக சூட்சமமானது. விழிப்புணர்வோடு இல்லை என்றால் விழுங்கி கடந்து போய்விடும். விழிப்புணர்வோடு இரு. பாரு, இந்த வார்த்தையை நான் சொல்றேன். தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலையை இதோ என் குழந்தை இந்த வினாடியிலிருந்து மாற்று. உனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அவரு பிசிக்ஸ், இவங்க கெமிஸ்ட்ரி. நான் பியூர் சயின்ஸ் படிச்ச பொண்ணு, +2 வரைக்கும். இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர் தான் எனக்கு வில்லனா இருந்தவங்க. 2 பல விஷயங்களை நான் விட்டு ஓடி போயிருக்கிறது காரணமே இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான். இவங்க இல்லை, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் இருப்பாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்த உடனே, அவங்க சயின்ஸ் டீச்சரில், நம்ம ஆர்டிஸ்டிக்கலான ஆள், கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்போம் நாங்கள். நேராக அவங்களுக்குலாம் ரிசல்ட் தான் முக்கியம்.
எனக்கு ப்ராசஸ் முக்கியம். ஐ என்ஜாய் த ப்ராசஸ். ஐ டோன்ட் கோ ஃபார் ரிசல்ட்ஸ். ஐ என்ஜாய் ப்ராசஸ் தான். பயணம் தான் எனக்கு முக்கியம். இறங்குற பஸ் ஸ்டாப்லாம் முக்கியமே கிடையாது. அந்த டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர். என்ன பிரச்சனைனா என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. பார்த்த உடனே ஏதோ ஸ்க்ரீன் இருக்குது அதனால தெரியும். என்னை பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு அடிச்சுப்பாங்க உதட்ட. உருப்பட மாட்டேன் நான். இப்படி பார்ப்பேன். பழி வாங்கணும்னு முடிவு பண்ண குழந்தைகள் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர். என்ன பண்ணேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். இப்படி தான் பழி வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வேற எப்படி பழி வாங்க தெரியாது. காத்திருத்தல் சுகம். ஆனால் நம்மில் பல பேர் இந்த தலைமுறையில் காத்திருப்பதே இல்லை. எல்லாம் உடனடியாக கிடைச்சிடும். காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சினிமா, கிரிக்கெட், செல்போன், இதுதான் உலகம். பெண்கள் மீது மரியாதை கிடையாது. ஆசிரியர்கள், மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி. வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கிடையாது. டெய்லி பேப்பர் படி, நியூஸ் கேளு, என்ன நடக்குது. நேற்று 5 பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் 5 பேரை எதை வச்சு ரிலீஸ் பண்ணாங்க? என்ன வெர்டிக்ட் வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு? இது எத்தனை வருஷமாக வைக்கிற அந்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிலிருந்து இவர்களை விடுவித்து இருக்கிறதே தமிழக அரசு. நாளைக்கு இந்த தமிழக அரசு எதிர்கொள்ள போகிற ஏதேனும் சவால்கள் இருக்கின்றனவா? யோசி. உன் வயசுல யோசிச்சாங்க. என் வயதிலும் என் வயது கடந்த நிலையிலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களாக மாறி போனார்கள் என்பதுதான் வரலாறு. உன் வயதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் வயதில் ஏதேனும் ஒன்றை சாதிக்க முடியும். நான் பேசுவதற்கு உன் வயது இல்லை. உன்னை விட சிறிய வயதில் பேச்சை தொடங்கியவள். இவ்வளவு காலத்திற்கான என் பயணம் தான் இந்த பேச்சை தவிர ஜஸ்ட் தட்டுல வச்சு அப்படி லட்டு மாதிரி வராது. உனக்கு என்று அரசியல், உனக்கு என்று வரலாறு, உன் பண்பாடு, உன் இலக்கியம் குறித்த பேரறிவுக்குள். அதுதான் உலகத்தில் உன்னை வாழ வைக்கும். இன்னொன்னு ரொம்ப திட்டுப்பா, இது ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது. சரியா? ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது. ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது. தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ வராது. ஒரு விஷயத்தை கோர்வையா சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போடும். பள்ளி சீருடையுடன் டாஸ்மாக் போகிற அளவுக்கு தைரியம். சின்ன வயசுலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நீங்க மதுரைக்காரங்க, மதுரையை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழ் செந்தமிழ் பேசக்கூடியவர்கள். நான் சென்னை வாசி, மீசாப்பேட்டை என் ஊரு. நிறைய வார்த்தைகள் தெரியும். என் தெருவில் சண்டை போட்டா குழாயில் எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் தெருவில் சண்டை போடுவாங்க இறங்கி. என் அம்மா சொல்லுவாங்க, ஏய் உள்ளே போ, இருமா, சூப்பராக பேசுது அந்த அக்கா, கோர்வையாக பேசுதுப்பா. ஒரு குடத்தை முன்னால் வைக்கிறதுக்கு 1916 தொடங்குதுப்பா வரலாறு. நான் 2016 வரைக்கும் கேட்க 100 வருஷம் வரலாறு பேசுது. உன் பரம்பரை எனக்கு தெரியாதா? உங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா? அவங்கள பெற்றவங்க அப்படி கோர்வையா சொல்லி எங்கள் அம்மா இல்லை, மரியாதையாக உள்ளே போயிடு, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. இருமா, சூப்பராக பேசுது அந்த அக்கா, ஏய் ஓடி உள்ள, தமிழ்மா, தமிழில் கெட்ட வார்த்தை கூட அழகாக இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா? ஆசிரியராகவும் மேடை பேச்சாளராகவும் இருப்பதனால் என் குழந்தைகளை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ தவறான வார்த்தைகள் தெரிந்தாலும் ஒருபோதும் இந்த நாக்கினால் அதை உச்சரித்தது கிடையாது. அதுதான் என் வெற்றிக்கு காரணம். விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஆனால் பேசாத. வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாது. வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. எது வாயிலிருந்து வருகிறதோ அது சாஸ்வதமாக, அது உறுதியுடன் உன்னோடு கூட பிரபஞ்சத்தோடு நடக்கும். உறுதியா பேசு. கெட்ட வார்த்தைகள் வந்தா கூட அப்படி முழுங்கிடு. வேணாம் மச்சான், விட்டுறா, ஏ வேணாம்ப்பா, விட்டுருப்பா, இவ்வளவுதான், இதோட நிறுத்து. அல்லது நீ படித்து என்ன பயன்? வாயிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனமாகவே பாருங்க. இது சூப்பருங்க. எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது விளையாடிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று வம்பளத்துக்கிட்டே ஏதாவது ஒரு போதையில் உங்களை மாட்ட வச்சுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கைத்தட்டவே முடியாதுப்பா. எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம். எதுலையுமே ஒரு இடத்த ஒன்று கற்றுக்கிறதுக்கு போகிறல்ல, முழுசாக கற்றுக்கிட்டு வாயேன். கிரிக்கெட் போகிறல்ல, கிரிக்கெட்டை கற்றுக்கோயேன். இல்லை ஹாக்கி தான், ஏன் அங்கே போகிற? இல்லை அது டென்னிஸ், ஏன் அங்கே போகிற? ஒன்று எது போறியோ அதில் முழுசாக கற்றுக்கோ. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபுல்லாக கற்றுக்கோ. 4 வருஷம் இருக்கு உனக்கு. எதை எடுத்தாலும் அதில் நிரந்தரம் இல்லாத மனநிலை. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இங்கே எப்படின்னு தெரில, சென்னையில் நிறைய உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருக மாதிரி முடி வெட்டி
எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது. இது இருக்கு சார் நிறைய பேர்கிட்ட. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட ஓரளவு தான் தெரியும். பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம் தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள். அவங்களாம் வரலையா இன்னைக்கு? நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க. அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள். சாபாஷ். உங்க அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்க டீச்சர் கூட்டுவாங்களே, உங்க அம்மா அப்பா சொல்லுங்க, ஏன் பையனா அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க. தெரியும். ஐயோ அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பான். ஐயோ அந்த 4 பேரோடு சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போச்சு. அந்த 4 பேர்ல ஹெட்டே அவன் தான். பள்ளியில் படிக்கிற போது கூட அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. ஒரு விஷயம் இந்த தாய் சொல்லுகிறேன், என் குழந்தையை கேட்டுக்கொள். இந்த 4 ஆண்டுகள் தான் நீ யார் என்பதனை உனக்கு நீயே அடையாளம் கண்டு கொள்கின்ற வயது. இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு நீ எந்த அடையாளத்தையும் தேடிவிட முடியாது. நீ யார் என்பதனை கண்டுபிடி. இவர்களுக்கும் இந்த தலைமுறைக்கும் நடுவில் மலையளவு வித்தியாசம். மேற் சொன்னவை ஏதோ ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை இல்லாத, சுய சிந்தனையற்ற, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் காணவே இல்லை என்று முடிக்கிறான் அவன். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், இந்த குற்றச்சாட்டு நமக்கு வருவதற்கு என்ன காரணம்? நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறோம்? நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை. நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் சின்ன வயசுல எங்க அப்பா கேட்பார், என் ஃப்ரெண்டை பார்த்து, உங்க அம்மா அப்பா என்னங்க பண்றாங்க கேட்பார். இன்னைக்கு என்னால் கேட்டுவிட முடியாது. ஏனென்றால் பல பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் சேர்ந்து இல்லை. பல பிள்ளைகள் விவாகரத்து பெற்ற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. தாய் இல்லாத பிள்ளைகள் நிறைய, தந்தையற்ற பிள்ளைகள் நிறைய. ஒருவேளை உங்களிடத்தில் தாயும் தந்தையும் இருவரும் இருந்தால் தயவு செய்து அவர்களுடைய இருப்பை முழுமையாக கொண்டாடி விடுங்கள். முழுமையாக அவர்களுடைய பேச்சை கேட்டு விடுங்கள். இது உங்களுக்கு காலம் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த உலகத்திலேயே யார் அழகு தெரியுமா? நீ எந்த ஒரு ஆக்ட்ரஸ் பேரும் சொல்லிடாத. உன் அம்மா உன்னுடைய சின்ன பொண்ணு வயசு போட்டோ எடுத்துப்பார். அவ பேர் அழகிங்க. அவ அந்த அழகை விடவா? உன்னை போல் 17-18 வயதில் இருக்கின்ற பொழுது உன் தாயையும் தகப்பனையும் அந்த போட்டோல பார். அவர்கள் தான் பேரழகு. சாதாரணமா இந்த அழகு குறித்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை உதிர்த்துரு என் குழந்தைகளை. சில பேர் சொல்லுவாங்க சிவப்பு தான் அழகுன்னு. யார் சொன்னது? எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஆச்சரியங்க எனக்கு. சிவப்பு எப்படிங்க அழகாச்சு? சிவப்பு என்பது அழகல்ல, அது நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. இந்த கிளாரிட்டி இருக்கட்டும் உங்களுக்கு. என்ன கேட்டீங்கன்னா, கருப்பாக ஏன் நாம் இருக்கிறோம் என்றால், வெப்ப தேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம் தேசிய நிறம். கருப்பு என்பது நம் சுயமரியாதையின் அடையாளம். அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணாத, ஆரோக்கியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணு. கண்ணு ரெண்டும் தெரியுதா? கண்ணாடி இல்லாம நீ தான் அழகி. வாயில 32 பல்லம் இருக்குதா? பேரழகி. யார் பேசினாலும் புரியுதா? உலக அழகி. மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா? பிரபஞ்ச அழகி. இவ்வளவுதானே. கருப்பு அழகு இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. எனக்கு ரொம்ப பெருமைங்க, நம்ம நாட்டிற்கு இப்பொழுது ஜனாதிபதியாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பெண் தான் நம்முடைய இனத்திற்கான மிக முக்கியமான அடையாளம். ஒரு பழங்குடி பெண் எப்படி வந்து நிற்கிறா பாருங்க. நம் தாய் இல்லையா? இந்த தாய் நாட்டின் தாய் இல்லையா? அவள் எப்படி இருக்கிறாள்? அதுதான் நம் அடையாளம்.